உங்க பேர் ஊர் சொல்லுங்களேன். என் பேர் சுகுமார், ஊர் தோம்பு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இங்கே பண்ணையில் மேனேஜராக இருக்கு. உங்களுக்கு நிலம்லாம் இருக்கா? இருக்கு. எத்தனை ஏக்கர் நிலம் இருக்கு? 3 ஏக்கர். என்னென்ன பண்றீங்க அங்க? ஒன்லி நெல் பயிர் மட்டும்தான். ஏன் இந்த ஊர்ல திருவள்ளூர்ல நெல் மட்டும் தான் வருமா? இருக்கு, நம்ம அதில் போய் கஷ்டப்பட முடியாது. சில்லறை பயிர் போட்டாக்கா கம்பல்சரி போய் டெய்லி அது பறிச்சு எடுத்து போய் ராம்ஜெல்ல போடணும். இது காய்கறி போட்டா சொல்றீங்க? காய்கறி போட்டா அது நம்மளால முடியாது, உடம்பு சரியில்லை நமக்கு. அதனால ஒன்லி நெல் தான். நெல் போட்டா லாபமா இருக்கா? நல்லா வந்ததுன்னா லாபம். இந்த பிபிடி வந்ததுனால தான் நெல் பயிர் லாபம். பிபிடி வேலைன்னா விவசாயி வியாபாரிக்கு போடுற பழம் தான் நஷ்டம். ஏன் பிபிடி வந்து போட்டா எப்படி லாபம்னு சொல்றீங்க? அது வந்து கிலோ கணக்குல எடுக்கிறாங்க. கிலோ 22 ரூபான்னு எடுக்கிறாங்க. சிப்பம் வந்து 1000 சில்லறை ஐப்பசி சிப்பம். அதில் தான் லாபம் விவசாயிக்கு. இல்லைன்னா வியாபாரிக்கு போட்டாக்கா நஷ்டம். முதல்ல எவ்வளவு இந்த சிப்பம்? சிப்பம் வந்து 980 ரூபாய் இருந்து. இந்த வருஷம் மாத்திருக்காங்களோ? இப்போ கொஞ்சம் ஏற்றிருக்காங்க. அப்படி அதனால விவசாயம் பரவாயில்ல, நெல் லாபம் பண்றீங்க. லாபம். சரி, நான் ஒரு பேச்சுக்க நெல்லுக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க, எவ்வளவு வருமானம் எடுக்கிறீங்க? அது வந்து நல்லா வாங்கிச்சதுனாக்கா ஒரு 1000-500 கிடைக்கும் மூட்டைக்கு. எத்தனை மூட்டை எடுப்பீங்க ஒரு ஏக்கருக்கு? இதுல போட்டா பிபிடில போட்டா போடாத விவசாயிக்கு போட்டா 500 ரூபாய் நஷ்டம் வரும் விவசாயி. பிபிடினா என்ன அர்த்தம் அதுக்கு? அது கவர்மெண்ட்ல எடுக்கிறாங்க. கவர்மெண்ட்ல எடுக்கிறாங்க. கொள்முதல். அது இல்ல, அது இப்ப கவர்மெண்ட்ல கொடுத்தா நல்ல லாபம் இருக்காங்க. சரி, ஒரு ஏக்கருக்கு வந்து எவ்வளவு மூட்டை எடுக்கிறீங்க நீங்க? ஒரு ஏக்கருக்கு 20 மூட்டைல இருந்து 25 மூட்டை. இயற்கையா செயற்கையா? நீங்க எப்படி இயற்கையில பண்றீங்களா செயற்கையான்னு கேட்டேன். செயற்கை தான். செயற்கை தான். ஏன் இயற்கையில பண்ண முயற்சி பண்ணலையா நீங்க? இயற்கையில பண்ணோம்னா நம்மளே அரிசி குத்தி சாப்பிட்ற மாதிரி இருந்தா பரவாயில்ல. அது திருப்பி இயற்கை உரை வச்சாலும் திருப்பி அதுல நம்ம எத்தனை விவசாயத்துல போட்டோம்னா கலந்து தானே போயிடுது. அதனால ஒத்துரு பண்ணாலாம் லாபம் கிடையாது. 4 பேரை பண்ணி அது நம்ம ஓட்டி அரிசியா வித்தோம்னா லாபம் இல்ல. ஏன்னா உங்க மண்ணு நீங்க கெமிக்கல் போட்டு மண்ணுல சாகுது, அதனால கேக்குறேன். அது கரெக்டு தாங்க. நான் ஒண்டி இயற்கை உரம் பண்ணா அது நஷ்டம் தான். சரி, ஓகே. சரி, இந்த ஃபார்முக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? நீங்க 3.5 வருஷம் ஆகுது. எத்தனை? 3 வருஷம். சரி, இந்த ஃபார்ம்ல என்னென்ன பண்றாங்க? அது இயற்கை உரம், ஒன்லி இயற்கை உரம். மண்புழு உரமா? மண்புழு உரம். அந்த சப்போட்டா, எலுமிச்சம்பழம், கொய்யாக்கா செடி வச்சோம். அது சரியா பழம் இல்லை, அதனால எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் மாடு 30 மாடு. 30 மாடு. கறவை மாடா இல்ல நாட்டு மாடுங்களா? நாட்டு மாடு சார். கறக்கிறது இல்லை, கண்ணு போட்டா கூட அப்படியே நாங்க கண்ணுட்டி தான் அவுத்து விட்டுருது. அது ஒரு 1000 பால் கறக்கும். அது எடுத்து போய் நம்ம எங்கேயும் விற்க போறதும் கிடையாது, நம்மளுக்கு சேல்ஸ் கிடையாது. கண்ணுட்டினா வளர்ந்துரும் இல்ல, அதனால கண்ணுட்டி நாங்க அவுத்து விட்டுருது. சரி, இந்த பண்ணைக்கு நீங்க வரும்போது 30 மாடு தான் இருந்ததா இல்ல கம்மியா இருந்தது? எத்தனை மாடு இருந்தது அப்போ? வந்து ஒரு 18-19 மாடு இருந்தது. இப்போ 40 மாடு 45 மாடு ஆசையா. நாங்க இப்ப சாங்கனங்கள்லாம் பொறுக்கி வித்துட்டோம். என்ன கண்ணு? காலக்கண்ணு. காலக்கண்ணா பொறுக்கி வித்துட்டீங்களா? ஏன், என்ன காரணம்? அது அதிகமா ஆயிடுச்சு இல்ல மாடுங்க. அந்த கிடியரகத்தெல்லாம் வந்து ராவு பகலும் தொல்லை பண்ணிக்கினே இருக்கும். அதனால காளை மாடு இதுக்கு வெண்டி மாடு அது இதுக்குதான் அமைச்சிடும். கிடியரி கண்ணு மட்டும் பசுமாட்டை கூட வளர்ப்போம். சரிங்க. இப்போ இந்த 40 மாடு தீவனம்ட்டு நீங்க தனியா கொடுக்குறீங்களா? என்ன தீவனம் கொடுக்குறீங்க? வெளியே போய் மேய்ச்சிட்டு வந்தோம்னாக்கா அதை வைக்கல் வாங்குறோம். ஒரு கத்தை 150 ரூபாய் அது அடிக்க வச்சிருக்கு பாருங்க. ஆமா, அங்க பின்னாடி இருக்கு. அந்த வைக்கல் போடுவோம். வெளில போய் மேயறதுக்கு இடம் இருக்காங்க? இருக்கு. இங்க இடம் இருக்குங்களா? ஃபுல்லா இடம் இருக்கு. அதில் தான் வெளியில போயிட்டு நல்லா ஃபுல்லா மேய்ச்சிட்டு வரோம் மாடு. அந்த மழை இல்லாம இறங்கும் போது தான் நாங்க வைக்கல் ஃபுல்லா வாங்கி போட்டோம். எவ்வளவு ஆகும் வைக்கல்? வைக்கல் வந்து அப்போ வந்து 200 ரூபாய் கிட்ட ஆயிடுச்சு. அது வந்து 267 கத்தை வாங்கினேன். அந்த வெயில் காலத்துக்கு 4 கத்தை 5 கத்தை போட்டு கால் பண்ணிட்டோம். இப்ப பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் மழை பெஞ்சு பச்சை ஊஞ்சிச்சு. இனிமேல் பட்டு வந்து வைக்க அவ்வளவா போட மாட்டோம். ஒரு கத்தை போட்டாவே அதிகம். 40 மாடுக்குமா? 40 மாட்டுக்கும். அதே சாப்பிடாது. ஓ, அப்படிங்களா? வெளியில நல்லா ஃபுல்லா மேய்ட்டு வந்தது இல்ல நாட்டு மாடு. அந்த மாடுனாக்கா நல்ல ஜாதி மாடுனாக்கா வைக்க அதிகமா பிடிக்கும். இந்த நாட்டு மாடுன்றதுனால டைட்டா மேய்ச்சிட்டு வந்தது. வைக்கா போட்டா சாப்பிட மாட்டேங்குது, தள்ளி அப்படியே பேசிக்குது காலில். அதனால ஒரு கத்தை போட்டாவே அதிகம். ஒரு 40 மாடுக்குமே? 40 மாடு. வெயில் சீசன்ல தான் வைக்க தேவைப்படும். மழை சீசன்ல நம்மளுக்கு வைக்க தேவைப்படும். மழை சீசன்ல மேயறதுக்கு இடம் இருக்குமா? மழை சீசன்ல எல்லாம் கரும்பு தானே, இது வரைக்கும் கரும்பு தான். மேய இடம் இருக்குன்றீங்க? மேய இடம் இருக்கு. வெயில் சீசன்ல தான் எதுவும் இருக்காது? எதுவும் இருக்காது, பில்லு வளர்ந்தது இல்ல, அப்பதான் வைக்க அதிகமா தேவைப்படும். சரிங்க. இப்ப இந்த 3 வருஷம் ஆச்சுங்க. இப்ப இந்த 3 வருஷத்துல இந்த மாடுங்களுக்கு நோயோ
எதனா வந்தா என்ன நோய் வரும்? அது வந்து இந்த ஜப்ப நோய் வரும். ஆ. அந்த பொப்பலமா நோய் மாதிரியா பொடப்பா உடம்பெல்லாம் பொப்பப்பே வரும். ஆ, ஆ. அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் டாக்டர் வர வச்சு ஊசி போடுவோம். நீங்க எதுவும் இயற்கையில இங்க மருந்து இயற்கை எல்லாம் பண்ண முடியாது. ஆ. பூச்சி கீச்சி கடிச்சாக்கா அதுக்கு இயற்கை பண்ணிடுவோம். என்ன பண்ணுவீங்க? அத இருக்கு, பாம்பு இலை இருக்கு. அதை என்ன எப்படி கொடுப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது நல்லா அந்த இலையே கிள்ளி நாக்கு பூச்சிக்கின்னு நம்ம போட்டோம்னா வயிற்றுக்குள்ள அது அந்த கடாப்பள்ளியில மெல்லி மீங்கிடும். நம்ம நாக்க விடக்கூடாது. நாக்க விட்டாக்கா வெளி தள்ளிடும். நாக்க பூச்சிக்கின்னு நம்ம போட்டோம்னா கடாப்பள்ளியில மெல்லி மீங்கிச்சோனாக்கா அது சரியாயிடும். அப்படி பாம்பு கடிச்சா அந்த மாதிரி வேலை பண்ணுமா? எப்படி தெரியும் நம்மளுக்கு மாடுக்கு பாம்பு கடிச்சுன்னு எப்படி தெரியும்? அது வந்து தொல்லு ஊத்தும். அப்படியா? ஆமா. மாடு வந்து ஒரு மாதிரியா தொல்லு ஊத்துறதுக்கு ஆரம்பிச்சதுன்னா நம்ம அப்பயே தெரிஞ்சுக்கலாம் பூச்சி சீண்டிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தும்ப மண்டை இல்ல பாம்பு. அது ரெண்டும் எவ்வளவு கொடுக்கணும்? அது அது வந்து கணக்கு இல்ல. நல்லா ஒரு 2 இவ்வளவு இலை கொத்தா போதும். அது வந்து செட் ஆயிடும். அது எத்தனை வேலை கொடுக்கணும்? அது ஒரு வேலை கொடுத்தா போதுமா? ஒரு வேலை கொடுத்தா போதும். அப்போ நம்ம தெரிஞ்சதே அது போட்டோம்னாக்கா ஒன்னே ஆகாது. இதுதான் அதுங்களுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா தான் 2 வாட்டி 3 ட்ரிப் கொடுக்க வரும். அது அப்பயே போட்டோம்னாக்கா ஒரே ட்ரிப் வரும். அதே நல்லா கேட்குமா மாடுக்கு? அதே கேட்கும். எத்தனை நாள்ல சரியாயிடும்? அதுக்கு 3 நாள்ல சரியாயிடும். சரிங்க. இப்போ குட்டி மாடு கண்ணு போடுது அப்படின் போது அது குட்டி இதை பராமரிக்கிறதுக்கு எதனா பண்ணுவீங்களா? குட்டி இந்த மாதிரி எடுத்து வைக்கணும், அந்த மாதிரி அந்த மாதிரி எதனா இருக்கா? அது வந்து தச்சங்கண்ணு வந்து மாடு அந்த இது வந்து வாத்தாரம் வந்து அதிகமா இருக்காது, சின்னதா இருக்கும். அப்போ வந்து இந்த கண்ணு போறதுக்கு அதுக்கு முடியாது. அப்போ வந்து நம்ம வந்து கை விட்டு சாதை இது பண்ணி அந்த கண்ணுக்குட்டி மட்டும் வெளியே எடுத்துவோம். அதுக்கப்புறம் இலை போட்டு ஏற்றுட்டு மாட்டை சுத்தண்ணி காய வச்சு மாட்டை கழுவிட்டு அதுக்கப்புறம் கண்ணுக்குட்டி சப்படிக்கணும். சப்படிக்குதுன்னா அதை பாலை ஊட்ட அடிக்கணும். அது உடனே எழுந்து நிற்காது கண்ணுக்குட்டி. நம்ம அசாத ஒரு கையில் பிடிச்சிக்கணும், ஒரு கையில் காம்பு ஊட்ட வச்சோம்னா பால் சப்பி பிகு ஆயிடுச்சுனாக்கா அது நிற்கும். அதுக்கப்புறம் ஆகும். இது எப்போ போட்ட கண்ணுக்குட்டி? இது போட்டு 1 வாரம் ஆகுது. ஓ அப்படியே 1 வாரம் தான் ஆகுது. இது நாட்டு தான், பியூர் நாடு. அது பியூர் நாட்டு. பியூர் நாட்டுக்கு. இப்போ மாடுக்கு சனை பிடிக்கிறது அதே பிடிச்சிக்குமா இல்லை நீங்கள் அதுக்கு? மாடு இருக்கு, காளை மாடு இருக்கு. ஓ காளையும் வச்சிருக்கீங்களா? ஒரு இப்போ 40 மாடு வச்சிருக்கீங்களா? 40 மாடுக்கு எத்தனை காளை வச்சிருக்கீங்க? ஒரே காளை தான் போதுமா? அது 40 மாடு ஒரே காளை போதும். உடனே 40 மாடு ஒக்க வந்துடாது. ஒரு நாளைக்கு ஒண்ணு வரும். அதுலயே சின்ன கருங்குட்டிங்குது, அவ்வளோ எனக்கு வரது அது ஓட்டுரும். நீங்க அதுக்குன்னு தனியால எதுவுமே பண்ண வேண்டியதே இல்லை. அதே இயற்கையாவே பண்ணி அதே கூட நம்ம மாட்டோட போயிட்டு எது சனிக்கு வருதுன்னு அது கரெக்டா தெரியும். அதே மெர்சிடும். அதுல வந்து நம்ம ஒரு 6 மாசம் 7 மாசம் ஆச்சுன்னா கன்ஃபார்ம் சேனன்றது நல்லா தெரியும். சனை பிடிச்சா அதுக்கு ஸ்பெஷல் இது தீவனம் அதெல்லாம் கொடுப்பீங்களா? இல்ல, எதுவுமே கிடையாது. எதுவுமே நாட்டு மாடுன்றதுனால எதுவும் தீவனம் எல்லாம் எக்ஸ்ட்ரா எல்லாம் கொடுக்கறது கிடையாது. கண்ணு போட்டா இலத்தாவோடு கம்பி பொங்கி வைப்போம். அந்த ஐக்கு ரிலீஸ் ஆகுது. என்னது? இலத்தாவோடு கம்பு. அது அன்னைக்கு மட்டும் ஒரு வாரம் வைக்கணும். வச்சாங்கன்னா வயிற்றுல இருக்கிற அழுக்கெல்லாம் வயிற்றுல இருக்கிற ஐக்கெல்லாம் வந்துச்சுனாக்கா கண்ணுக்குட்டிகளுக்கு பால் ஃப்ரீயா கொடுக்கும். அந்த இலப்ப சாப்பிடாம பாத்துக்கணும். மாய் போத்து பாத்தீங்களா? கண்ணு போட்ட பேர் மாய் போத்து இல்ல, அது வந்து மாடு சாப்பிட்டுரும். நம்ம ஆளு கண்டி இல்லாம இருந்தோம்னா டக்குன்னு திரும்பி அந்த மாய் சாப்பிட்டுரும். அது மட்டும் எச்சரிக்கையா எடுத்துரும். மாய் சாப்பிட்டுச்சுனாக்கா பால் இருக்காது. அது மட்டும் எச்சரிக்கையா எடுத்துரும். பார்த்தா அது வந்து அதுதான் வந்து இது பராமரிக்கிறதுக்கு. அதுதான் பராமரிப்பு, வேற மற்றபடி ஒண்ணுமே கிடையாது. சரி, நீங்க இந்த கறவை மாடு பாத்திருக்கீங்களா? நீங்க வளர்த்துருக்கீங்களா? அதுவும் வளர்த்துருக்கீங்க. சரி, இப்ப கறவை மாடு இந்த நாட்டு மாடு எது உங்களுக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கறவை மாடு வந்து நம்மளுக்கு பால் வந்து விலையா இருந்ததுனாக்கா நம்மளுக்கு லாபம். நம்ம மேய்ச்சி கழுவி பொட்டு வச்சு புண்ணாக்கு வச்சு நம்ம கறந்து எடுத்துமே ஊத்தினா 25 ரூபா 30 ரூபா லிட்டர் கொடுக்குறான். அவன் ஏத்துறது 60 ரூபாய் 70 ரூபாய்க்கு ஏத்துறான். அவனுக்கு தான் லாபம், நம்மளுக்கு நஷ்டம். அதனால இப்ப கறவை மாடு யாரும் ரொம்ப வச்சில்ல. எங்க ஊர்ல 10,000 மாடு 12,000 மாடு இருக்கும் எருமாடு. இப்ப 200 மாடு கிடையாது சோம்பூர்ல. என்ன காரணம்? அதான் பால்ல விலை கிடையாது. நம்ம மேய்ச்சி நஷ்டம் தானே. பொட்டு வந்து 35 ரூபாய் விற்குது கிலோ. பால் கொடுக்கறது 25 ரூபாய். 1 கிலோ பொட்டு எவ்வளவு, 1 லிட்டர் பால் எவ்வளவு? அதுல நஷ்டம் தானே விவசாயிக்கு. அதனால மாடே ஏத்துட்டாங்க எல்லாம். மாடே கிடையாது. ஓ, எருமாடை நீங்க பாத்துருக்கீங்களா? 12 மாடு வச்சிருந்து மேய்ச்சிருந்தோம் இங்க வராதுக்கு முன்ன. ஓ, நீங்க எருமாடு 12 வச்சிருந்தீங்களா? கறவல் மாடே வச்சிருந்தேன். எல்லாத்தையும் கால் பண்ணிட்டோம். அது எவ்வளவு பால் கறக்கும் எருமை மாடு? எருமை மாடு வந்து ஒரு 6 லிட்டர் 7 லிட்டர் ஒரு வேலைக்கு கறக்கும் ஒரு மாடு. ஓ, 12 மாடுங்க அந்த மானாக்கா ஒரு 40 லிட்டர் 50 லிட்டர் கறக்கும். தீவனம் செலவு அதுக்கு? அதான்
அந்த தீவனம் வாங்கி வச்சாதான் நம்மளுக்கு அது கட்டுப்படி ஆகலன்னு தான் மாடு ஏத்துட்டோம். ஏன் அது மேய விட்டா அது மேயும் பால் கம்மியா இருக்கும். நம்ம இந்த தீவனம் வச்சாதான் பால் கூட வரும். 3 லிட்டர் கறக்கிற மாடு 5 லிட்டர் 6 லிட்டர் கறக்கும். நம்ம இது வைக்கலனாக்கா 2.5 லிட்டரு 3 லிட்டருக்கு மேல வராது. வெளியில பில்லு மேய்ஞ்சிட்டு வந்தோம்னாக்கா அவள் தாங்க இருக்கும். அது மேய்ஞ்சிட்டு வந்து நம்ம இந்த தீனி வச்சோம்னாக்கா 3 லிட்டருன்றது 6 லிட்டர் கறக்கும். சரி, இப்ப இங்க மாடு வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன காரணத்துக்கு வச்சிருக்கேன்? பால் வரலன்றீங்க. நம்மளுக்கு மாடும் கண்ணுக்குட்டிங்க வளர்ந்து வந்து சாணியும் யூஸ் ஆகுது. நம்ம சாணி வாங்க தானே வாங்குறோம் காசு போட்டு. அதனால மாடும் இருக்குது, சாணியும் நம்மளுக்கு தேவை இருக்குது. கண்ணுக்குட்டிகளும் சில டைம் நம்மளுக்கு அதிகமா வந்துக்கினே வச்சுக்கலாம். எவ்வளவு கண்ணுக்குட்டி வித்தீங்களா? எவ்வளவு வித்தீங்க? அது கண்ணுக்குட்டி பொறுத்தது. சார் வந்து காசுக்குன்னு விற்கிறது கிடையாது. அது எட்டுமே வளர்க்கறதுக்குனாக்கா கம்மியாக கொடுப்பாரு. 3000க்கு 4000க்கு அப்படி கொடுத்துருவாரு. கேட்கறவங்க ஏன்னா இயற்கை விவசாயம் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாரு. கசாய் கொடுக்க மாட்டாங்க. இயற்கை விவசாயம் என்ன பண்ணா கண்ணு கொடுத்துருவாரு குறைஞ்ச விலையில. ஆமா, கம்மி ரேட்ல கொடுப்பாரு. கம்மி ரேட்ல கொடுத்தாரு. பேர்ல எதாவது வச்சிருக்கீங்களா மாடுங்களுக்கு? இல்ல, எதுவும் கிடையாது. சரிங்கண்ணா. நான் வெள்ள மாடு செவிலி மாடுன்னு சொல்லுவோமா கண்டி, அது அதுக்கு பேர்ல கிடையாது. ஓகே. சரிங்கண்ணா, நான் கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்கள் என்கிட்ட பகிர்ந்துட்டீங்க. மாடு வளர்ப்பில் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, எப்படி மாடு வளர்த்தா வந்து இப்போதைக்கு வந்து லாபம் அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்லிருக்கீங்க. நான் கேட்ட கேள்விக்கு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றிங்க. சரி.